அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம நல்லம்பாக்கம் ராசாத்தி நகரில் நம்முடைய அண்ணன் வந்து ஒரு பிளாட்டை வாங்கியிருக்காங்க. அது எந்த பிளாட் அப்படிங்கிறத அண்ணனே சொல்லுவாங்க. பிளாட் நம்பர் என்னண்ணே உங்களுக்கு? 16. அண்ணன் எப்படி பிளாட் வாங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் வந்து ஒரு 5:30 மணிக்கு வந்து பார்த்துட்டு இந்த பிளாட் எனக்கு பிடிச்சிருக்கு, எப்போ ரிஜிஸ்டர் பண்ணலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ டைம் ஆகிடுச்சி, நாளைக்கு வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவங்களும் சரி நாளைக்கு பண்ணிடலாம், டோக்கனை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ரொம்ப விளையாட்டாக பேசுகிறாருன்னு நான் நினச்சேன். எனக்கு நானும் ஒரு 20 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கோம். பட் ஒரே நாளில் பிளாட்டை முழுசாக வாங்கினது நம்ம அண்ணன் தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. மொத்தமாக கேஷில் தான் பண்ணியிருந்தாங்க. கேஷ் மீன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா லோன் எதுவுமே போல் ஒரே நாளில். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப வெளியூர்லாம் கிடையாது. எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இங்கே போய் பிளாட் வாங்குறோமே அங்கே எப்படி இருக்குமோன்ற பயம் இருக்கும். பட் இவங்க வந்து உள்ளூரில் தான் இருக்காங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் இவங்களோட வீடு. பார்த்துட்டு உடனே வாங்கினதுக்கான காரணம் இந்த ஏரியாவோட ரேட் ப்ரைஸ் ஹைக் ஆகிறது அவங்க கண்கூடாக பார்த்ததுனால தான் இமீடியட்டாக நம்மள்கிட்ட இந்த பிளாட்டை ஒரே நாளில் வாங்கினாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக? ஆமாம், கரெக்ட். 100% கரெக்ட். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்கொயரி பர்சன்றதை ஒரு 1 மந்த் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. எப்படி பேசிட்டாங்கன்னா, நேரிலலாம் பேசலை, ஒன்லி ஃபோன் கான்டாக்ட்ஸ் தான். நான் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வெறுத்து போய் இவரை விட்டுட்டேன். இவரெல்லாம் வாங்க மாட்டார், சும்மா நம்மளை கலாய்க்கிறார் அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்த அன்னைக்கே ஃபைனல் பண்ணி நெக்ஸ்ட் டே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ அவங்க நம்ம சைட்டை வந்து பார்க்குறதுக்காக வந்தாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கே அதனுடைய ரகசியம் புரியுது அப்படின்னும்போது நிறைய பேர் வரீங்க, பிளாட்டை பார்க்குறீங்க, யோசிச்சுட்டே போயிட்டே இருக்கீங்க. இது எங்களுக்கான இழப்பீடு இல்லை. வாங்கினா இன்னைக்கு அவர் வாங்கினதுனால அது அவருக்கு லாபம். ஒருவேளை அவர் வாங்காமல் இருந்தால் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து நான் பிளாட்டை விற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு போகாது. கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும், ஒரு க்ரோத் இருக்கும். அதனால் அவர் நிறைய 1 மந்த் பேசுனதுனால கடைசி டைலாக்காக நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இது மட்டும்தான். வாங்கினா உங்களுக்கு லாபம், வாங்கலைன்னா எனக்கு லாபம். நான் சம்பாதிக்கணுமா நீங்கள் சம்பாதிக்கணுமான்றதை முடிவு பண்ணிங்கன்னு சொன்னேன். அண்ணன் உடனே வந்து வாங்கிட்டாங்க. வாழ்த்துக்கள்ண்ணே. வாழ்க்கையில் இன்னும் நிறைய பிளாட்டுகளை நிறைய ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். நன்றி.